இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி, துணை முதல்வர் உதயநிதி மாதிரி தங்களை தாங்களே பெருமையா பேசிட்டு டிவில எல்லாம் வந்துட்டு எல்லா பேப்பர்லயும் பத்திரி விளம்பரம் கொடுத்து எல்லாரையும் போக விட்டு போற்றி போற்றி அப்படி அந்த மாதிரி பாடிட்டு அப்படி வச்சிருக்கல. என் கடன் பணி செய்து கிடப்பது முதலமைச்சர்னா இந்த சமயத்துல இந்த ஸ்டேட்டை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லி அப்படியே அவ்வளவு அமைதியாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நடத்தியவர் என எடப்பாடியார் அவர்கள். அந்த மாதிரி ஒரு அமைதியா இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு இதுல நிறைய இளைஞர்கள் தெரியுறீங்க. எத்தனை பேருக்கு ஆல் பாஸ் நீங்க பாஸ் ஆனீங்க? எத்தனை பேர் ஆல் பாஸ் போட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டார். அம்மா உணவகத்துல சாப்பிட கூட முடியாம பணம் இல்ல, அதுக்கு பணம் இல்லைங்க 2-3 வாரத்துல எல்லாத்துக்கும். இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அம்மா உணவகத்து மூலம் போடுங்கன்னாராம். 3வது வாரம் அது கொடுக்கறதுக்கு அந்த 5 ரூபா 1 ரூபா கொடுத்து இட்லி வாங்குறதுக்கு பணம் இல்ல மக்கள்கிட்ட. உடனே தெரிஞ்சு 3 இதுல அத கூட இல்லாத அந்த சமயத்துல சொல்லியிருக்காரு, அம்மா உணவகங்களை இனி விலை இல்லாமல் தரமான உணவு வழங்கணும். அதை கடைசி வரைக்கும் பண்ணார். உண்மையிலேயே ஒரு கிராமத்து விவசாயி, ஒரு சாதாரண மனிதன் வர வர தமிழ்நாட்டுல சினிமால நடிக்கலன்னா அதுக்கு ஒரு வேற ஒரு நல்ல மனிதர்களுக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அருமை சகோதரர்களே, அண்ணன் எடப்பாடியாரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், எங்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா எல்லோருடைய பெருமைகளையும் உணர்ந்து எல்லோரும் இங்கே அண்ணன் கே.பி. கந்தன் சகோதரர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாக்குகளை அளியுங்கள். அது ஒன்றுதான். இங்க பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கிடைக்கும், பாதாள சாக்கடை திட்டங்கள் முடியும், குடிநீர் பிரச்சனை தீரும். அதுக்காக 10 வருஷமா இங்க இருக்க திமுக எம்எல்ஏ ஒரு துரும்ப கூட தள்ளி போடல. ஒருத்தர் கூட அவர் வந்ததுக்கு அப்புறம் பட்டா கொடுக்கறதுக்கு எந்த முயற்சி